ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தாமரை பேரை கேட்டாவே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா சீசன் 5லே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கண்டஸ்டன்ட். இவங்க தான் டைட்டில் வின்னராக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நபர் தாமரை. ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்க முடியுமா டாஸ்கில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சிங்கப்பெண் மாதிரி நிரூபித்த ஒரு ஆள். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா பார்வதி கமருதீனுக்காக வந்துட்டு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவம் வருது. அந்த விஷயத்தெல்லாம் வீடியோலாம் இப்போ தான் நான் பார்த்தேன். என்னை விட்டா உள்ளே போய் அவங்களை இழுத்துட்டே வந்துடுவேன். நீ உண்மையிலேயே வந்து அவங்க சொன்னாங்களே சாண்ட்ரா அந்த வேர்டு, அந்த நீ காமருதீன் தான், நீ எப்படி தான் பண்ணிகிட்ருக்க, எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது மக்களே. என்னை வந்து ஏன் இந்த மாதிரி பேய் மாதிரி வீடியோ போடுறலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கமருதீன் பார்வதி இப்போ வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியிட்டப்பட்ட விஷயத்தை வந்துட்டு அவங்களும் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பார்வதின்ற பாருங்க, நம்ம இவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி அவன் தாமரை பற்றி அவங்க வந்துட்டு நடன கலைஞர். அதாவது எப்படி ரம்யா ஜோ அதே மாதிரி தான் இவங்க வந்து தெருக்கூத்து கலைஞர். அவங்க ரம்யா ஜோ வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஆடுவாங்க, இவங்க தெருக்கூத்து கலைஞர். தெருக்கூத்தில் வந்துட்டு எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கணவர் இருந்தாங்க. அவங்க சரியாக வந்துட்டு அதான் சம்திங் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை அழகாக வந்துட்டு பிக் பாஸ் மூலமாக வந்து ஜொலிச்சு செம்மையாக பண்ணி இப்போ நிறைய சீரியல்ஸ் மூலமாக வந்து இப்போ அந்த கணவரோட அவ்வளோ அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். தாமரைக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, டப்புன்னு ஒரு விஷயம் வரும்ல, ஒரு பாட்டில் வந்து ஹிட் ஆகிட்டு அப்படியே பெரிய ஆளாக வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேம் வந்துட்டு அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்தது. அது உண்மையிலேயே பிக் பாஸால் வந்துட்டு யாராவது பெரிய ஆள் ஆயிருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு தாமரை நம்ம சொல்லலாம். அவ்வளோ வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு சுடிதாரோடு தான் இருப்பாங்க. ஒரு டாஸ்க்கே சும்மா விட மாட்டாங்க. பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் போகும்போது கூட நீங்கள் என்னை இப்படியே விட்டிங்கன்னா நான் இங்கேயே இருந்துட்டு நான் போயிடுறேன், நீங்கள் யாருமே கூட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போன ஒரு ஆள். செம்ம திறமையான ஒரு போட்டியாளர். ஸோ அவங்க வந்து இப்போது பார்வதி ப்ளஸ் கமருதீன் 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.